திருப்பி அடிச்சோம் 11:30 அடிக்காம அடுக்கல 12 மணி போல அப்பா விட்டு அண்ணா போய் பார்த்துக்கொண்டு சொல்லி அம்மா விட்டார். அங்க போயிட்டு அப்பா சொன்னார் சலம் எல்லாம் பூட்டி இருக்கு அங்க இல்லையு. அப்ப அந்த ஸ்டூடியோ திருப்பி பண்ற வந்து எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு தான் வேனர் விட்டு எடுக்கிறாரு. அப்ப அப்பா சொன்னார் என்னண்டா அவரோட சேர்ந்து அண்ணா இங்க போயிட்டானு வந்துட்டு அப்ப அவர்கிட்ட கடைக்கு போய் அவர்கிட்ட நம்பரை வாங்கி அவர்கிட்ட கடையில வெளிச்சினாக்கிட்ட நம்பரை வாங்கி அப்பா அடிக்க அவர் எடுக்கல போன். அப்ப சரின்னுட்டு அப்ப பேங்க் ஆடுறது அப்ப அம்மாவுக்கு மதியம் சொன்னார் அண்ணா என்னண்டா டொலர்ஸ் மாத்தணும். அப்ப டொலர்ஸ் மாத்த போகணும் இங்க பாண்டியன் சொன்னார். அப்ப யார் உனக்கு டொலர்ஸ் மாத்த உதவி செஞ்சு பேங்க் ஆடுறதானு சொன்னார் அண்ணா. அப்ப சரி என்னட்டு அப்படி பேங்க் ஆடுறதுக்கு அடிச்சு கொண்டு வரத்தான் ராம்ஜி என்றவருக்கு 8:45 அண்ணா கதை சென்று அவர் சொல்லியிருக்கிறாரு என்னண்டா அண்ணா எடுத்து என்னோட கதைச்சு கொண்டு வந்ததான் போலீஸ் மறைக்கிறான்னு சொன்னதான் பைய எடுக்கிறேன்னு சொன்னதான் திருப்பி தான் எடுக்க அண்ணா எடுக்கலையா. அப்ப சரி என்றிட்டு அப்பா பாண்டியங்குளம் போக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ் அப்படி ஒரு கதை நாங்க பார்க்கல அரெஸ்ட் பண்ணி. அப்ப சரி என்று தேர்தல் ஒரு 2-3 போல திருப்பி பண்ணாரு அடிச்சாராம் போன். அப்ப என்னத்துக்கு எடுத்தீங்க சொன்னாராம் இப்படி அப்பா கிட்ட சஜீவனோட வந்தவன் அவர் சொன்னாராம் இல்ல என்னோட வேற இல்லை. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க வந்து அப்பாவை திருப்பி கேட்டேன். அப்பா சொன்னாரு நாங்க இப்படி சஜியை தேடி வந்து கொண்டு இருக்கோம் இதுல என்ன குத்துப்பாட தெரியாது வந்து. அப்ப அவர் சொல்லிக்காரு குத்துப்பாடத்தால வந்து இங்க போக போறீங்க வந்து. அப்பா சொல்லிக்க நான் செல்வர பக்கம் போக போறேன்னு. அப்ப செல்வரத்தால வந்து எந்த பக்கம் திரும்ப போறீங்கன்னு கேட்டாரா. பிறகு சொன்னாரா 2 பேரையும் பார்த்து கொண்டு வாங்க பைக் எதுவும் விழுந்து விட கோரியா என்று சொன்னாரா. பிறகு சொன்னாரா நீங்க எந்த பாதையில வந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க நானும் வந்து கொண்டிருக்கேன் சொன்னேன். பிறகு அப்படி அடிச்சு ஆனா தேடி கொண்டு வரத்தான் ஒரு பைக் நிக்குதுன்னு சொல்லி இவர் தான் எடுத்து சொன்னார். திலீப் பண்ணவர் ஒரு 4:50 போல எடுத்து சொன்னாராம். இப்படி ஒரு துருசாடியில ஒரு பைக் நிக்குதுன்னு ஏர்லோரிக்காரர் சொன்னான்னு சொல்லி அப்பா அங்க போய் பார்த்தா அந்த பைக் நிக்குது. பைக்குக்கு போன் பர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ணா இல்ல ஹெல்மெட்டும் இல்ல செருப்பும் இல்லை அண்ணா. அப்ப எல்லாம் தேடி ஒரு 6-7 மணி போல அப்பா சொன்னாராம எனக்கு ஒரு இதா இருக்கு துருசுக்க பாப்போம் கூட்டிட்டு துருசு கூட்டுற ஆளு அந்த இன்ஜினியர் வரும் தண்ணி ஓடி கொண்டு. அப்ப இன்ஜினியரையும் கூட்டிட்டு பக்கத்துல நிக்கிறாருன்னு சொல்லி கூப்பிடுவோம் வலிக்கிற திடீரென்று யாரும் சொல்லிச்சுனோம் இல்ல அண்ணா துருசுக்க பார்க்க போறோம்னு தெரிஞ்சு அண்ணா இல்ல அங்க பாண்டியங்குளத்துல நிக்கிறாங்க. அப்ப அப்பாவே விசாரணைக்குன்னு சொல்லி போலீஸ் கூட்டி கொண்டு போயிட்டு நின்ற ஆக்கள் எல்லாம் அண்ணா அங்க நிக்கிறாங்கன்னு போக இங்க வேற போலீஸ் துருசு ஆளு தூக்கி அண்ணா வெளியில வச்சிருக்கான். போலீஸ் கம்ப்ளைண்ட் போடுறீங்க கொடுத்தாங்க நட்டாங்கல கோர்ட்ஸ்ல எல்லாம் கோர்ட்ஸ்ல சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் சொன்னாங்க இதுதான் சந்தேகம் கயலினி திலீப் ராம்ஜியான் சந்தேகம் சொல்லியும் போலீஸ் அந்த விசாரிச்சதா இல்ல. நட்டாங்க நாங்க அதே சந்தேகம் மட்டும் கூப்பிட்டு அந்த விசாரிக்கிறாங்க சும்மா கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னா அவை கேட்டுட்டு விடணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குந்தாங்க அதுல என்ன இருந்தது அடிச்சன் இருந்தது கழுத்து நெச்சு எடுக்க மாட்டாங்க தானே அந்த இது முழுமையான விசாரணை இன்னும் முடிவடையாத ஆமா அந்த விஷயத்த சொல்லுங்க. அவர் அண்ணா போக இருந்த விஷயம் காட்டுமோன்னு சொல்லி இதுக்குள்ள போய் அது ரூமுக்குள்ள போய் திலீப் அவரெல்லாம் போய் அதுக்குள்ள இவர் கணக்கு எழுதின கொப்பி எங்களுக்கு தெரியல 4-5 பேரெல்லாம் போய் ஒவ்வொரு கொப்பியா பார்த்துட்டு இவர் கணக்கு எழுதின கொப்பியை கொண்டு போட்டார் இல்லை. அப்போ நாங்கள் அவரை அடித்து கேட்டோம் இப்படி நீ எங்கட அவர் போய் பார்த்தோன்னுண்டவர் இவர் கொப்பி எடுத்து பார்க்க. அப்போ நாங்கள் இவர் கேட்டவர் அடித்து நீ எடுத்து பார்த்தேன் நீ இந்த கொப்பி எங்கேருந்து கேட்க ஒரு காசு சொன்னார் தான் தங்கச்சி இந்த மகன்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு காசு சொன்னார் சூக்கேஸில் வச்சுட்டு வந்தாங்க. ஒரு காசு சொன்னார் நான் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாங்க. அந்த அவர்கிட்ட கணக்கு கொப்பியும் இல்லை எங்கள்கிட்ட ஒன்று. ஆமா அந்த விஷயத்தையும் சொல்லுங்க. அவர் அடுத்த நாள் எங்க போக இருந்தார் அது தெரிஞ்ச திமுக தான் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் சரிங்க. ஆனா இதுல வந்து சார் பல பேர் வந்து அரசியல் இப்ப இவங்களுக்கு கூட நாங்க அம்மா யோசிச்சிருப்பா திடீரென்று நாங்க உள்ள வந்து புகவும் அரசியல் நோக்கத்தை கருத்தில் கொண்டு பல பேர் வந்து இதை பல கோணத்தில் திருப்பினவங்க. ஆனால் நாங்கள் இதை பொறுமையாக இருந்தும் சேருங்க வரணும் திடீரென்று கூட்டி இந்த பேருக்கு நான் சொல்லி இப்போ ஒரு 3 மாதம் இருக்கு பக்கத்தில் இருந்து இது நாங்கள் தெய்வ செயல் இவர் எங்களுக்கு சொன்னதுமே நாங்கள் சொல்லிட்டோம் உங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போவோம். பாராளுமன்றத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாது இந்த கோர்ட்ஸை வந்து விமர்சிக்கலாது பாராளுமன்றத்தில். அதனால் பாராளுமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாது. ஆனால்
அந்த வழக்கு சம்பந்தமான விமர்சிக்க போயிட்டு உங்களுக்கு இப்போ பிரச்சனை போலீஸ்காரன் வடிவா உங்களுக்கு செய்யற போலீஸ்கார உடனே தானே நீங்க சொல்றீங்க. போலீஸாருக்கு எதிராக வேணுமென்னா நீங்க பாராளுமன்றத்தில் இவ எங்கட மகன் இவ தான் கொலை செஞ்சிட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சா போலீஸாருக்கு எதிராக இந்த ஓஎஸ்சியில பேர் போட்டு நீங்க ஒரு முறைப்பாடு அது பிறகு இவருக்கு நடந்தது 29ஆம் தேதி 28 ஒரு ஓய்சி மாறி போனவர். அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப வந்த ஓய்சி நல்ல வடிவா தான் எல்லாம் கொண்டு போனவர். ஆனா அவருக்கு அந்த 29 28 தானே அவர் வந்தவர். அவருக்கு அந்த வெளியில என்ன நடக்கணும் ஒன்றும் தெரியாது. இப்ப அவருக்கு வெளியில போனா தமிழ் தெரியாது, எங்களுக்கு சிங்களம் தெரியாது. அப்ப நாங்கள் போய் தமிழ்ல சொல்லாததானே எங்களுக்கு சிங்களத்துல எல்லாம் சொல்லுவீனோம். அப்ப அதால என்ன சொல்லினோம்ட்டு எங்களுக்கு தெரியாது. இதுல ரெண்டு எல்லாம் வந்து போலீஸ் சேவை ஆணைக்குழு அங்க போலீஸ் குழும்புல அறிவிக்கலாம். ரெண்டாவது பாராளுமன்றத்தில் உங்களோட நீங்கள் ஒரு கடிதம் எழுதி தந்தீங்க போலீஸார் நடவடிக்கையில் என்று சொல்லி அந்த வழக்கண்ட டீட்டெயிலையும் தந்து ஒரு கடிதம் எழுதி தந்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இதையும் அந்த தம்பியை கொண்டு அங்கே இது செய்ய வழிக்கிட அவர் தற்கொலை தான் செய்திருப்பார் என்று சொல்லி தாண்டா நான் எங்கட சைன் பண்ண மாட்டேன்றவரா அவர் அப்படி செய்கிற ஆள் இல்லைன்னா இப்போ எல்லாவே சொன்னவையா சரி உங்களில் ஒரு ஆள் பொலிசிலையும் ஒரு ஆள் வாங்குவோம் வந்தெல்லாம் செய்ய முடியும் நான் கொஞ்சம் தலைன்னு சொல்லுவேன் சொல்லி தான் இது செய்தோம். நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி தந்தீங்கன்னா நான் அங்கே பாராளுமன்றத்தில் இதை சம்பந்தமாக கதைச்சு இப்போ நீதி கிடைக்கணும்னு கதைச்சு அதுக்கு பாராளுமன்றத்தில் இதை விசாரிக்கிறதுக்கு வேறு கமிட்டி இருக்குது. அங்கே எல்லா போலீஸ்காரும் வருகிறோம். இங்கே நடந்தாலும் அங்கே எல்லா போலீஸ்காரும் வருகிறோம். ஆனால் அவை நீதிமன்றத்தில் விமர்சனம் பண்ணால் இந்த போலீஸ்கார் உங்களுக்கு துரோகம் செய்யணும் நீங்கள் பல கொண்ட போடலாம் அங்கே எடுக்கலாம் கேம் எடுக்கலாம். தண்ணிக்குள்ள போய் தண்ணியை குடிச்சு சாகையில் கழுத்தில் அமர்த்தி கொலை செஞ்சிருந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே காணும். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே காணும். போலீஸார் இந்த வழக்கு செய்யறதுக்கு நீங்கள் அப்படி சம்மந்தப்பட்ட போலீஸாருக்கு எதிராக வழக்கு போடுறேன்னு சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்தில் அதுக்குரிய வழக்கு போட்டோம். அதில் கூட பேசர் உங்களை விருப்பம் பண்ணால் நான் அதை போட்டு பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு நீங்கள் உங்களோட வாக்குமூலம் தர வேண்டியிருக்கும் வந்து பாராளுமன்றத்துக்கு அதுக்காக வேண்டிய செலவு முழுக்க அவே தருவினோம். அந்த போகிற செலவு முழுக்க பாராளுமன்றமே தரும். அதுக்கு பிறகு சம்மந்தப்பட்ட போலீஸ்காரையும் எடுத்து காய்ச்சி அதுக்குரிய நடவடிக்கையை செய்யலாம். அவங்க விருப்பம் மட்டும் செய்யணும் நான் அப்படின்னு சொல்லுது நாங்கள் செய்வோம். அப்படின்ற நீங்கள் கடிதம் கொண்டு எழுதி எங்கள்கிட்ட இதுக்கு தம்பிகிட்ட கொடுத்து அப்படி என்ன தெரியுங்களா இந்த பாராளுமன்ற வெற்றிருக்கேன் அப்படின்னா சார் வர 16ஆம் தேதி வரும் பொழுது சார் இதில் பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு இவங்களோட டீம் அவங்க அவ்வளோ பெரிய திருப்பி வரைக்கும் வரைக்கும் கையால் கடிதம் கொண்டு எழுதி அதில் முத்திரையில் 50 ரூபா முத்திரை ஒன்று போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சைன் ஒன்று பண்ணி தாங்க இப்படி நான் தான் அம்மா இப்படி நடந்தது மகன் பேர் என்னென்ன இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஃபோட்டோ காப்பியும் போட்டு இப்படி வழக்கு போட்டு போலீஸார் எங்களுக்கு வந்து ஒரு இந்த கலரை பிடிக்கிற ஒரு இதில் செய்யணும் சொல்லி பார்லிமெண்ட்டில் ஓகே ஓகே அந்த சத்தியக்கூட்டு மாதிரி ஒன்று இருக்கும் சரி நான் இந்த காலமாக வெள்ளனையை வந்து ராம்ஜி என்றவர் சொல்றார் என்ன கண்ணோட கரைச்சி கொண்டு போய்க்க போலீஸ் மறைச்சதான் தான் திருப்பி எடுக்க அவர் போன் எடுக்கல நம்பர் அவர்கிட்ட இருக்கு அந்த கரைச்சி அவர் எடுத்து சொல்லி இருக்கலாமே இப்படி போலீஸ் மறைக்கிறான்னு சொன்னது தம்பி எடுக்கிறான் கண்ணு பாருங்க அப்படி எல்லாம் ஒன்றுமே சொல்ல மே 8ஆம் தேதி வரைக்கும் நான் கதைக்கிறத ஒளிபரப்ப கூடாது இருக்கு. 8 தாண்டி ஒரு நாள் நான் இதை காய்ச்சா தான் உலகம் முழுக்க தெரியும் என்ன உண்மை என்று இல்லாட்டி நான் ஒளிபரப்பு செய்யாதனால காய்ச்சி வித்தியாசனம் இல்லை. 8 தாண்டி ஒரு நாள் 9 10ஆம் தேதி நான் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். கதைச்சு பாராளுமன்றத்தில் இருக்கிற போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் சேர்க்கலாம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் கேட்டுட்டு அது வந்து பாராளுமன்றத்தில் கம்ப்ளைண்டாக போடுவோம். இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் விசாரிக்கணும் போலீஸாருக்கு அந்த நடவடிக்கை வரும். நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரு நான் போடுவோம். அந்த ஃபோட்டோ சரி சந்தோஷம். நீங்கள் யோசிக்காங்க நான் கட்டாயம் இது செய்தார்.